பிரைஸ் தி லார்ட். இந்த மே மாதத்தில் 17ஆம் தேதி ஆகிய இந்த சனிக்கிழமையின் காலை வேளையில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் நம்ம தியானிக்கிற கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் பிரசங்கியின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 21வது வசனம். The book of Ecclesiastes chapter 7 verse 21. சொல்லப்படும் எல்லா வார்த்தைகளையும் கவனியாதே, கவனித்தால் உன் வேலைக்காரன் உன்னை நிந்திப்பதை கேள்விப்பட வேண்டியது ஆகும். அல்லேலூயா. கர்த்தருடைய அருமையான இந்த வசனத்துக்காக, இந்த ஆலோசனைக்காக இந்த காலை வேளையில் நம்ம தேவனை ஸ்தோத்திரிக்கலாமா? மறுபடியும் இந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். சொல்லப்படும் எல்லா வார்த்தைகளையும் கவனியாதே, கவனித்தால் உன் வேலைக்காரன் உன்னை நிந்திப்பதை கேள்விப்பட வேண்டியது ஆகும். ஆண்டவர் இன்னைக்கு நல்ல ஒரு ஆலோசனை கொடுக்கிறார். ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? மனிதர்கள் சொல்லுகிற அநேக வார்த்தைகள் பேசப்படுகிறது. அந்த சொல்லப்படுகிற எல்லா வார்த்தைகளையும் நீ என்ன செய்யாத, கவனிக்காத. டோன்ட் டேக் இட் டு ஹார்ட். இங்கிலீஷில் வாஸ்தவம், வாட் எவர் பீப்புள் சே டு நாட் டேக் இட் டு ஹார்ட். ஓகே, மனிதர்கள் அநேக நேரங்களில் நம்ம ஏன் சோர்ந்து போகிறோம் அப்படின்னா, இவங்க என்னை இப்படி சொல்லிட்டாங்க, அவங்க என்னை அப்படி பேசிட்டாங்களே அப்படின்னு நினைக்கிற இந்த ஒரு காரியம் தான் நம்மளை என்ன செய்யுது, சோர்ந்து போக பண்ணுகிறது. அதனால் ஆண்டவர் சொல்கிறாரு, ஜனங்கள் பேசிக்கிட்டே இருப்பாங்க, நீ என்ன செய்யுது, எல்லாத்தையும் ரொம்ப கவனமாக கேட்டு அப்படியே உன்னோட இருதயத்தில் நீ கொண்டு போகாத. நம்மளுக்கு தமிழ் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, என்னென்னா, ஆண்டவர் 2 காது எதுக்கு கொடுத்துருக்குறாரு? 2 ஆப்போசிட் டிரெக்ஷன்ஸில் கொடுத்துருக்கிறதுக்கு காரணம், ஒரு காதில் கேட்டுட்டு ஒரு காதில் விட்டுறணுமா. அது எவ்வளோ அழகான ஒரு பழமொழி பார்த்தீங்களா? ஒரு காதில் கேட்டுட்டு ஒரு காதில் நம்ம அப்படியே விட்டுறணும். அப்போது அந்த மாதிரி நம்ம இருக்கணும், பிரியமா. அதுதான் ஆண்டவர் இந்த இடத்துல சொல்கிறார். சொல்லப்படும் எல்லா வார்த்தைகளையும் நீ என்ன செய்யாத, கவனியாத. ஜனங்கள் நம்ம எல்லாருமே குறைவுள்ளவர்கள். நம்ம 100 காரியம் பண்ணியிருக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், அதில் ஒன்று குறை இருக்குது. 99 நம்ம நல்லா பண்ணியிருக்கிறோம். ஆனால் ஒரே ஒரு காரியம் மட்டும் ஒரு குறை இருக்குதுன்னா எதை எல்லாரும் பேசுவாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? 99 நல்லதையும் பேசுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்லவே இல்லை. எது குறை இருந்துச்சோ அந்த குறையை தான் ஜனங்க என்ன பண்ணுவாங்க, பாயிண்ட்ஸ் பண்ணி பேசுவாங்க. நம்ம செய்த நிறைய நன்மைகள் இருக்கும், ஆனால் அந்த நன்மைகள் எல்லாம் ஈஸியாக மறந்துடுறாங்க. இல்லை, ஏதோ ஒரு சின்ன தீமை, ஏதோ ஒரு சின்ன காரியம், ஒரு சின்ன ஏதோ ஒன்று, அதைத்தான் பெருசாகன்னு. இது நம்ம வழக்கம். இது நம்ம ஜனங்களை பற்றி சொல்லும்போது நம்மளும் அதில் இன்க்ளூடட். நீங்கள், நான், எல்லாருமே இது இன்க்ளூடட். நம்ம எல்லாரும் மனிதர்கள். அதனால தான் இந்த வசனத்தின் முதல் வசனத்தை நான் வாசிக்கும்போது அந்த வசனத்தில் இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கு, ஒரு பாவமும் செய்யாமல் நன்மையே செய்யத்தக்க நீதிமான் பூமியில் இல்லை. ஒரு பாவமுமே செய்யாமல் நன்மையையே செய்யத்தக்க நீதிமான் பூமியில் இல்லை. யாராவது சொல்ல முடியுமா? நான் பாவமே செய்யலை, எப்போவுமே நான் நன்மை தான் செய்கிறேன் அப்படின்னு சொல்கிற ஒருத்தர் கூட பூமியில் இல்லைன்னு சொல்லி ஆண்டவர் வேதத்தில் எழுதி வச்சிருக்கிறார். அப்போ நீங்கள், நான், எல்லாருமே நம்ம எவ்வளோ ஜெபம் பண்ணுறோம், எவ்வளோ காரியங்களை கர்த்தருக்கு செய்கிறோம். ஆனால் நம்மக்கிட்டேயும் இன்னும் எத்தனையோ தீமையான காரியங்கள், பாவமான காரியங்கள் இருக்கத்தான் செய்யுது. அதனால தான் இங்கிலீஷில் ஒரு அழகான ஒரு பாட்டு உண்டு. அது என்ன பாட்டுனா, he still working on me, he makes me what I ought to be, it took him just a week to make the moon and the stars, the Jupiter and Mars, but he is still working on me. அதாவது ஆண்டவர் இந்த உலகத்தில் எல்லாத்தையும் படைச்சிட்டாரு. எல்லாத்தையும் அப்படியே ஒரு வார்த்தை சொன்னார், அழகாக எல்லாம் உருவாகி அப்படியே கரெக்டாக எல்லாம் அப்படியே ஆண்டவருடைய டிசிப்ளினில் போயிட்டே இருக்குது. சன் பாருங்கள், இன்றைக்கி பாருங்கள், சூரியன் கரெக்டாக ஆண்டவர் சொன்ன மாதிரி அது உதிக்குது. அது டைம் முடியும் போது அது போய் அஸ்தமாகுது. மூன் வருது, ஸ்டார்ஸு எல்லாமே. ஆனால் மனிதர்களாகிய நம்மளை தான் ஆண்டவர் இன்னும் உருவாக்கிக்கிட்டே இருக்கிறார். ஒரு நாள் ஆண்டவர் சிருஷ்டித்தார், உண்மைதான். ஆனால் ஒவ்வொரு நேரமும் உருவாக்குறார். அந்த அளவுக்கு நம்மளுக்கு இன்னும் எவ்வளோ சேஞ்சஸ் வந்துக்கிட்டே இருக்குது. இல்லை, ஒரு சின்ன பிள்ளை ஏதாவது பேசுனா நம்ம அதை பெருசாக நினைப்போமா? நினைக்க மாட்டோம்ல. சின்ன பிள்ளை தானே அப்படின்னு விட்டுருவோம். பெருசானவங்க பேசுனா நம்மளுக்கு மனசு கஷ்டமாக இருக்கும். அதனால் எல்லாருமே ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம ஒவ்வொரு ஸ்டேஜில் இருக்கிறோம். சிலர் இன்னும் சிறு பிள்ளைகளை போல பேசுகிறவர்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள். அதனால் அந்த வார்த்தைகளை நம்ம என்ன செய்ய ரொம்ப கவனமாக கேட்கக்கூடாது.
இருதயத்துக்கு கொண்டு போகக்கூடாது. ஆண்டவர் சொல்கிறாரு, எல்லா வார்த்தைகள், மனிதர்கள் பேசுகிற அநேக வார்த்தைகளை உன் இருதயத்தில் நீ கொண்டு போகாத. நீ இருதயத்தில் கொண்டு போனால் உனக்கு என்ன வரும்? இருதய சோர்வு வரும், டிப்ரெஷன் வரும், மனசோர்வு வரும், தளர்ச்சி ஏற்படும் இல்லையா? ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விதம். நீங்கள் ஒரு நல்ல காரியம் செய்கிறீங்க, எல்லாரும் உங்களை அப்ரிஷியேட் பண்ணுறாங்க அப்படிவாங்க, நீங்கள் எதிர்பார்க்காதீங்க. சிலர் உங்கள் முகத்துக்கு முன்னால் உங்களை அப்ரிஷியேட் பண்ணுவாங்க, பின்னால் போய் வேறு மாதிரி பேசுவாங்க. சிலருடைய பர்சனாலிட்டி முகத்துக்கு நேராகவே சிலர் பேசுவாங்க. ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி. ஆனால் நீங்கள் நல்லது செய்கிறீங்கன்னு உங்களுடைய மனசாட்சிக்கும் கர்த்தருக்கு முன்னால் நீங்கள் நல்லது செய்கிறீங்கன்னா தொடர்ந்து செய்யுங்க. அதை நீங்கள் கவனிக்காதீங்க. அதை தான் ஆண்டவர் சொல்கிறார். இந்த வசனத்தை மறுபடியும் நம்ம இப்போ வாசிக்கலாம். சொல்லப்படும் எல்லா வார்த்தைகளையும் கவனியாதே. ஆண்டவர் அதுக்கு ஒரு உதாரணம் கொடுக்குறார் பாருங்களேன். கவனித்தால் உன் வேலைக்காரன் உன்னை நிந்திப்பதை கேள்விப்பட வேண்டியதாகும். நீ எல்லாத்தையும், எல்லா வேர்ட்ஸையும் அவங்க என்ன பேசுகிறாங்க, இவங்க என்ன சொன்னாங்க, இவங்க என்ன சொன்னாங்க, இப்படியே நீ கவனிச்சுக்கிட்டே இருந்தீன்னா உங்ககிட்ட வேலை பார்க்குறாங்கல்ல, வேலை பார்க்குறவங்கன்னா யார்? அவங்க நம்மளுடைய சம்பளத்தை எதிர்பார்க்குறவங்க. நம்ம மூலமாக தான் அவங்க லைஃபே ஓடுது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருக்கிற ஒரு நபர்னு வச்சுக்கோங்க. அவர்கள் உன்னை நிந்திப்பதை நீ கேள்விப்பட வேண்டியதாகும். அவங்க உன்னை நிந்திக்கிறத, இவங்க உங்களை பற்றி என்ன சொன்னாங்க தெரியுமா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேள்விப்பட வேண்டியதாகும். அது எதுக்கு நமக்கு? அவங்க என்ன வேணால் சொல்லிட்டு போகிறாங்க. பேசாமல் நம்ம கவனிக்காமல் நம்ம வாழ்க்கையை போயிட்டே இருக்கணும். எல்லாத்தையும் போட்டு, அதான் இந்த இங்கிலீஷில் ஒரு வேர்ட் சொல்லுவாங்க, ஈவ்ஸ் ட்ராப்பிங். ஈவ்ஸ் ட்ராப்பிங்னா என்னது? இவங்க என்ன பேசுகிறாங்க, அவங்க என்ன சொன்னாங்க, இவங்க என்ன சொன்னாங்க, அவங்க என்ன சொன்னாங்க, இவங்க எல்லாத்தையும் போய் நம்ம நோண்ட வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம வாழ்க்கையை நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் நல்லா வாழணும், கர்த்தருக்கு உண்மையாக இருக்கணும், தவறுகள் வரும்போது திருத்தி கொள்ளணும். மற்றவங்க என்ன சொல்கிறாங்கன்றதை வச்சு நம்ம வாழ்க்கையை நடத்த முடியாது. ஆண்டவர் இதில் கவனமாக இருக்க சொல்லுகிறார். அதுக்கு ஒரு உதாரணம் பைபிளில் நம்ம பார்க்கும்போது, சவுல் ராஜாவாக மாறும்போது, பழைய ஏற்பாட்டில் சவுலை ராஜாவாக்கும்போது அவர் அந்த பதவி வேண்டான்னு சொல்கிறார் இல்லையா? ஆனால் சவுல் தான் ராஜா, முதல் இஸ்ரவேலின் ராஜா என்று தேர்வெடுத்த பொழுது அநேகர் சவுலை ஆதரித்தார்கள். ஆனால் ஒரு கூட்டத்தார் என்ன பண்ணாங்களாம்? சவுலை அவமதித்தாங்க. இவனா நம்மை ரட்சிக்க போகிறான் அப்படின்னு சொல்லி அவனை டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக பேசுகிறாங்க. அது சவுல் காதுக்கு வருது. ஆனால் வசனம் என்ன சொல்லுதுன்னா, அதை சவுல் காது கேளாதவன் போல் இருந்தான். அல்லேலூயா. அவன் காது கேட்குது, ஆனால் அது கேளாதவன் போல். அதை அப்படியே மைண்ட் பண்ணவே இல்லை. சரி பேசிக்கோங்க, என்னை பற்றி தானே தப்பாக பேசுகிறீங்க, பேசிக்கோங்க அப்படின்னு. நீ என்னை பற்றி என்ன சொன்னீங்க அப்படின்னு போய் கேட்கக்கூடாது. அதுதான் பிரியமானவர்களே. என்னை பற்றி நீங்கள் என்ன சொன்னீங்க? இப்போ யாரோ உங்களை பற்றி இல்லை, என்னையை பற்றின்னு வச்சுக்கோங்களேன். ஒருத்தர் சொல்கிறாங்க, உங்கள் சிஸ்டர் உங்களை பற்றி இப்படியெல்லாம் பேசுகிறாங்க சிஸ்டர். அப்படியா பேசுகிறாங்க? உடனே அவங்களுக்கு ஃபோன் பண்ணி, இல்லை அவங்கள பார்க்கும்போது என்னை பற்றி இப்படிலாம் பேசுனீங்களாமே, ஏன் இப்படிலாம் என்னை பற்றி பேசுகிறீங்க அப்படின்னு போய் நம்ம பேச வேண்டிய அவசியமே கிடையாது. மைண்டே பண்ணாதீங்க, மைண்டே பண்ண வேண்டாம் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். அல்லேலூயா. எவ்வளோ நல்ல ஒரு ஆலோசனை இல்லை? இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் இந்த ஒரு காரியத்தில் தான் நிறைய பேர் நம்மளுக்கு பிரச்சனை இருக்குது. நிறைய சோர்ந்து போயிடுறோம். நிறைய நேரம் இவங்க என்ன இப்படி பண்ணிட்டாங்க, எவ்வளோ நன்மை செஞ்சனே, இவங்க போய் எனக்கு இப்படி பேசிட்டாங்களே, இவங்க போய் எனக்கு இப்படி நடந்துக்கிட்டாங்களே, இவங்களா இப்படி என்னையை பற்றி பேசுனாங்க, என் முன்னால் நல்லா நடக்கிறாங்க ஆனால் எனக்கு பின்னால் இப்படி பேசுகிறாங்களே அப்படின்னு நம்ம என்ன செய்யக்கூடாது? அதில் மைண்டே கொடுக்கக்கூடாது. அதுக்கு நம்ம இருதயத்துக்கே கொண்டு போகக்கூடாது. மனுஷங்க பேசுகிற எல்லா வார்த்தையும் நீ கவனியாதே, நீ கவனத்தில் கொண்டு வராத. ஆண்டவர் நம்மளோட அழகாக பேசுகிறாரு. ஆமென். இந்த மாதிரி பிரின்சிபல் மட்டும் நமக்கு லைஃப்பில் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா எத்தனையோ கவலைகள், கஷ்டங்கள், மனவேதனைகளுக்கெல்லாம் நம்ம நீங்கி போயிடலாம். அப்போ ஆண்டவர் எவ்வளோ அழகாக நம்மளை நடத்துகிறார். சமாதானமாக நம்ம இருக்கிறதுக்கு நம்ம இருதயத்தில் நம்ம சமாதானத்தை காத்துக்கொள்ளணும்னா சில தேவ பிரமாணங்கள் ஆண்டவர் எவ்வளோ சிம்பிளாக இதை சொல்லி கொடுக்குறார். அப்படியா நம்ம வாழுவோம். நமக்கு கீழே இருக்கிறவங்க என்ன பேசுனா என்ன, நம்மளை நிந்திச்சா என்ன, நம்மளை தூஷிச்சா என்ன, நம்மளை பற்றி தப்பாக பேசுனா என்ன தான் ஆக போகுது? உண்மை ஒரு நாள் வெளியில் தான் வரப்போகுது. எவ்வளோதான் பொய்யை பேசி நம்மளை ஒன்றும் இல்லாமல் ஆக்கணும்னு நினச்சாலும் கர்த்தருக்கு முன்னால் நம்ம உண்மையாக இருந்தோம்னா இதை குறித்து நம்ம மைண்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. பிரியமானவர்களே, இன்றைக்கி ஆண்டவர் கொடுத்த இந்த நல்ல ஆலோசனைக்காக அப்படியே நம்ம தேவனை ஸ்தோத்திரிக்கலாமா? பிரசங்கியின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 21வது வசனம். சொல்லப்படும் எல்லா வார்த்தைகளையும் கவனியாதே, கவனித்தால் உன் வேலைக்காரன் உன்னை நிந்திப்பதை கேள்விப்பட வேண்டியதாகும். கர்த்தர் கொடுத்த வார்த்தைக்காய் தேவனுக்கு நன்றி செலுத்தி யாராவது நம்ம ஜெபிக்கலாமா?